ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ப்ரலூட் அப்படின்ற போயமோட சம்மரி அண்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ப்ரலூட் அப்படின்ற இதை யார் எழுதுனா அப்படின்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்ற ஃபேமஸான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு ரொமான்டிக் போயட். ஸோ அந்த ரொமான்டிக் மூமெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்வொர்த்தை பார்க்கலாம். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு ரொமான்டிக் மூமெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு கோல்ட்ரிட்ஜோட சேர்ந்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பொலிட்டிக்கலாக வந்துட்டு நிறைய இம்பேக்ட் வந்து ரொமான்டிக் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, அமெரிக்கன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். மக்கள் எல்லாருமே வந்துட்டு கிங்கோட ஆட்சி வேணாம், எங்களுக்கு வந்துட்டு டெமோக்ராட்டிக்காக தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கலாக வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும்னு மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தீமை வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த் பார்த்து அதை ஐ விட்னஸாக அதை வந்து எடுத்துக்கிறார், அப்சர்வ் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் லிட்ரரியாக பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த்துக்கு வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடமை பற்றி பேச போகிறேன். அதே மாதிரி என்னோட போயம்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு நேச்சரை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ நேச்சரை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, கிராண்டராக நான் நேச்சரை பற்றி எதுவுமே எழுத மாட்டேன். சிம்பிளான லாங்குவேஜில், லிங்குவிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளான காமன் பீப்புள் பேசுகிற லாங்குவேஜில் என்னோட போயட்ரி வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடமை பற்றி பேசக்கூடியதும் நேச்சர் பேசக்கூடியதாகவும் இருக்க போகுது. நேச்சர், அதுக்கப்புறம் சிம்பிளான லைஃப் ஸ்டைலோட லாங்குவேஜ், அதுக்கப்புறம் சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது மூணும் சேர்ந்து தான் ரொமான்டிக் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான தீம்ஸ் வந்துட்டு கேரி ஓவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வொர்த் முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, ரூரல் புவர் பீப்புளோட தீம்ஸ் தான் வந்து நான் பேச போகிறேன். சிம்பிளான லைஃப் வாழ்கிறவங்க, ரொம்ப ஆடம்பரமான லைஃப் வாழ்கிறவங்களோட வாழ்க்கையை வந்து நான் பேச மாட்டேன். என்னோட போயமில் எல்லாம் இருக்கிற தீம்ஸ் எல்லாமே வந்துட்டு யூனிவர்சலாக இருக்க போது, நேச்சுரலாக இருக்க போது, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரூரலாகவும் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொமான்டிக் மூமெண்ட்டில் வர டெக்னிக்கல் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இவர் வந்துட்டு எந்த இதுக்குமே வேர்ட்ஸ்வொர்த்தாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக் போய்ட்ஸ் யாருமே வந்துட்டு இந்த இந்த தீமை இல்லை இந்த செட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொயட்ரி ஃபார்முக்குமே வந்து செட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொயட் வந்து நான் ஓடு மட்டும்தான் எழுதுவேன், அதுலேயும் வந்துட்டு நான் இந்த மாதிரியான ஒரு பென்டாமீட்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் எல்லாருமே வந்துட்டு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க டெக்னிக்கல் ஸ்டைலில். அதுக்கப்புறம் ரொமான்டிக் மூமெண்ட்டில் ரொமான்டிக் போயட்ஸோட பொயட்ரியோட சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி போயம்ஸ் எல்லாமே மேனும் நேச்சர் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹில்ஸ், டேல்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. நோ சிட்டி பற்றி பேசியிருந்தாலுமே வந்துட்டு அங்கேயும் நேச்சர் ஓரியன்டாக ஏதாவது பற்றி மட்டும் தான் பேசியிருப்பாங்க ரொமான்டிக் போயம்ஸில் வர போய்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அப்புறம் அண்டர் கரண்ட்டாக அவங்க பேசியிருக்க சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, மேன் அண்ட் நேச்சர் அண்ட் மைண்ட் அண்ட் நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு பொயட்ரிக்கு ஒரு பொயட்ரியை க்ரியேட் பண்ணால் அவருக்கு மென்டல் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி ஒரு மைண்டு வந்துட்டு நேச்சரும் மைண்டும் வந்து ஒன்றாகும் போது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக் போயட்ஸ் எல்லாருமே அவங்களோட போயம்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரொமான்டிக் போயம் மூமெண்ட்டோட ஒரு கிளிம்ஸ். அடுத்தது வந்துட்டு நம்ம லேக் டிஸ்ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ லேக் டிஸ்ட்ரிக்ட் போயட்ஸ்னால் யாரும் இல்லை, நம்ம ரொமான்டிக் போயட்ஸ்லாம். லேக் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி லேக் ஓரமாக வாழ்ந்த போயட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லேக் போயட்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் யார் யார் வரா அப்படின்னா, வில்லியம் பிளேக், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ், ராபர்ட் சவுதே, லார்ட் பைரன், பெர்சி பிஷி ஷெல்லி, ஜான் கீட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து லேக் போயட்ஸாக வராங்க. ஸோ இதுலேயும் நோட் பண்ணி பாருங்கள், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தான் அதிகமான வருஷம் வாழ்ந்த ஒரு போயட். அதே மாதிரி நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு எந்த லேக் இதில் வந்து இருந்தார் அப்படின்னா வந்துட்டு கும்பர்லேண்ட் அப்படின்ற லேக் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துட்டு அவர் இருந்தார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கும்பர்லேண்டில் இருக்கிற கோக்கர் மவுத் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து நம்ம வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு அவரோட பிறந்த பர்த் பிளேஸ் வந்துட்டு கோக்கர் மவுத் அப்படின்ற ஒரு பர்த் பிளேஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா கும்பர்லேண்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதுதான் வந்துட்டு இவரை பற்றின ஒரு சின்ன திங். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்வொர்த்தோட வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். ஸோ 1770 பிறந்திருக்காரு. 1850 வந்து இறந்துட்டார். ஸோ நம்ம வேர்ட்ஸ்வொர்த்க்கு வந்துட்டு 8 வயசுலேயே வந்துட்டு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ அவர் 13 வயசாக இருக்கும்போது அவரோட ஃபாதரையும் வந்து இறந்துடுறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு அவரை படிக்க வச்சுருக்காங்க. படிக்க வச்சு ஒரு பெரிய போயட் ஆக்கியிருக்காங்க. எங்கே
படிக்க வச்சாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து கேம்பிரிட்ஜில் படிக்க வச்சுருக்காங்க. ஸோ எப்பயுமே வேர்ட்ஸ்வொர்த்துக்கு வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனரியான தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எல்லாரும் பண்ணுறத பண்ணக்கூடாது, வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு வந்துட்டு லிட்ரேச்சர் பிடிச்சிருக்கு, நேச்சர் பிடிச்சிருக்கு. அப்போ போயட்ரி தான் வந்துட்டு என்னை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரேச்சரை வந்து சேஸ் பண்ண ஒரு ஃபேமஸான ஒரு ரெவல்யூஷனரி போயட்டா நம்ம வேர்ட்ஸ்வொர்த் தான். ஸோ இவருக்கு வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் கால்ட்ரிட்ஜ்க்கும் ஒரு இணைப்பு, அது வந்துட்டு ஒரு பியூரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அவங்க எவர்லாஸ்டிங்காக வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி வேர்ட்ஸ்வொர்த்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அவரோட சிஸ்டர் டோரத்தியோட இருந்திருக்கு. பிகாஸ் டோரத்தி வந்துட்டு சின்ன வயசில் ஸ்ப்ளிட் ஆயிடுவாங்க வேர்ட்ஸ்வொர்த்தும் டோரத்தியும். பிகாஸ் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு ரிலேட்டிவ் வீட்லேயும் ஒவ்வொரு கிட்ஸை வளர்த்துவாங்க. அதே மாதிரி டோரத்தி வேர்ட்ஸ்வொர்த்தும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க 2 பேர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒன்றா வீடு எடுத்து அவங்களோட வில்லேஜ்லேயே இப்போ வந்து போய் தங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து டோரத்திக்கும் வேர்ட்ஸ்வொர்த்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு மேரி வேர்ட்ஸ்வொர்த் வந்து கல்யாணம் ஆகுது. அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வந்துட்டு போயட்ரியில் எழுதிட்டு தான் இருந்தார். பட் அவர் வந்துட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக அவர் வந்துட்டு ஸ்டாம்ப்ஸை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸாகவும் இருந்திருக்காரு. ஸோ 1843 தான் வந்துட்டு இவர் பொயட் லாரட்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க இங்கிலாண்டில் இருக்க கிங். பிகாஸ் அதுக்கு முன்னாடி ராபர்ட் சவுதியாக இருந்துட்டார். ராபர்ட் சவுதி இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு பொயட் லாரட்டாக மாறிட்டார். ஸோ இந்த ப்ரலூட் அப்படிங்கிறத வந்துட்டு 1805லேருந்து 1850க்குள்ளே வந்து எழுதி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு கேரி பண்ணியிருக்கு பொயட்டிக் ஜானர்ஸ். மோஸ்ட்லி வந்துட்டு அவரோட போயம்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாங்க் வேர்ஸ் ட்ரெடிஷனில் தான் எழுதியிருப்பார். பிளாங்க் வேர்ஸ் ட்ரெடிஷன்னா என்ன அப்படின்னா அதில் வந்து ரைம் ஸ்கீம் இருக்காது. ஸோ ரைம் ஸ்கீம்னா இருக்கும், பட் நம்மளால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு இதில் வந்துட்டு ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணிப்பாங்க, இன்னொன்றில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து பிளாங்க் வேர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீட்டரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே யூஸ் பண்ணாதான் வந்து ரைம் ஸ்கீம். அவரோட போயம்ஸில் மோஸ்ட்லி வந்து பிளாங்க் வேர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பேலட் ட்ரெடிஷனை வந்துட்டு பேலட் வந்து பேலட் ஃபார்ம் யூஸ் பண்ணி எதில் எழுதியிருக்காரு அப்படின்னா சைமன் லீ அப்படின்ற போயமில் வந்து பேலட் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மைக்கேல் அப்படின்ற ஒரு போயமில் பாஸ்டோரல் செட்டிங்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. லண்டன் 1802 அப்படின்ற ஒரு ஃபேமஸான போயமில் சானட் ஃபார்மை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. மை ஹார்ட் லீப்ஸ் அப் அப்படின்ற போயமில் லிரிக் அந்த இதை வந்து ட்ரை பண்ணி லிரிக்கல் ரைட்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. அதே மாதிரி டின்டன் அபேலையும் லிரிக்கல் ரைட்டிங் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. இன்டிமேஷன்ஸ் அப்படின்ற ஒரு போயமில் வந்துட்டு ஓட் ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. எலிஜியக் ஸ்டான்சாஸ் அப்படின்றதுல வந்து எலிஜி ஜான் இருக்குல்ல, ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ப்ரலூட் அப்படின்ற இந்த போயம் வந்துட்டு எப்பிக் போயமாக கன்சிடர் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த எப்பிக் போயம் வந்துட்டு இட் ரன் இன் டு புக்ஸ், நிறைய புக்ஸ் இருக்கும். எப்பிக்குன்னு சொல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எப்பிக்கில் வர சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப கிராண்டராக இருக்கணும். அதே மாதிரி அந்த புக்கு எப்பிக் அப்படிங்கிறது மகாபாரதம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மகாபாரதம் எவ்வளோ கிராண்டாக இருக்கும், அதே மாதிரி சப்ஜெக்டும் வந்து கிராண்டாக இருக்கணும். புக்ஸ் வந்துட்டு நிறைய எழுதிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக வந்துட்டு இதிகாசம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரலூடும் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய புக்ஸுக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு போயட்ரி தான். ஸோ அதனால தான் இந்த ப்ரலூடை வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த்தோட போயமே எபிக் போயமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ரலூட் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரலூட் வந்துட்டு எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1950 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மேரி வேர்ட்ஸ்வொர்த், அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரலூட இந்த லாங் ஃபிலாசபிக்கல் போயமை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி வேர்ட்ஸ்வொர்த்துக்கு வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபியை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எதை செட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா த ரெக்ளூஸ் ஆர் த வியூஸ் ஆஃப் நேச்சர் மேன் அண்ட் சொசைட்டி அப்படின்ற ஒரு புக்காக வந்து எழுதலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு ஆக்சுவலி அது 3 பார்ட்டாக எழுதலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி வந்து 3 பார்ட்டாக எழுதலான்னு பிளான் பண்ணார். பட் அவரால் வந்து எழுத முடியல. எழுதுறதுக்குள்ளே வந்து இறந்துட்டார். 2 பார்ட்டு தான் முடிச்சிருந்தாரு. ஸோ 3வது பார்ட் எழுதுறதுக்குள்ளே இறந்தனால அந்த ரெக்ளூஸ் அப்படிங்கிறது பப்ளிஷ் ஆகலை. ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ப்ரலூட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தோட அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் ஃபஸ்ட்டு பார்ட் தான் வந்து த ப்ரலூட் புக்கு. ஸோ இதான் வந்துட்டு ஆக்சுவலி அவரோட எய்ம் வேறு, பட் அவரால் வந்து எழுத முடியாதனால இந்த புக்கை வந்துட்டு இப்படி பார்ட்டாகவே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இவரும் வந்துட்டு இந்த ப்ரலூட் அப்படின்ற புக்கை வந்து 1798 வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1832 வரையும் வந்துட்டு எழுதிட்டு தான் இருந்திருக்காரு, கம்போஸ் பண்ணிகிட்டே தான்
இருந்திருக்காரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா கோல்ட்ரிட்ஜுக்கு வந்துட்டு இவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பார். என்ன அப்படின்னா, நான் ஒன்றை அட்ரஸ் பண்ணி ஒரு ஒரு எபிக் போயம் வந்து எழுத போகிறேன்னு சொல்லிட்டு கோல்ட்ரிட்ஜுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ப்ராமிஸை நிறைவேற்றணுங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு வந்துட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கும். நம்ம என்ன தான் எழுதுறது? ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு போயம் எழுத போகிறோம், ஒரு ஃப்ரெண்டை அட்ரஸ் பண்ணி ஒரு போயம் எழுத போகிறோம். ஸோ இந்த போயமுடைய சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும்? நான் வந்துட்டு நேச்சர் பற்றி எழுதணுமா, இல்லை எந்த விஷயத்தை பற்றி நான் எழுதுறது, ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது எடுத்து எழுதலாமா, இல்லை மித்தாலஜிக்கலாக ஏதாவது எடுத்து எழுதலாமா, அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பட் அவருக்கு எதுவுமே சிக்கலை. கடைசியில் என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்னா வந்து, நான் என்னை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃபு, அவரோட ஓன் செல்ஃபை பற்றி தான் வந்துட்டு அவராகவே வந்து அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு தீமாக மாற்றி அவரோட ஃப்ரெண்டு கோல்ட்ரிட்ஜை அட்ரஸ் பண்ணி எழுதின ஃபேமஸான போயம் தான் த ப்ரலூட். இது வந்துட்டு ஒரு அருமையான போயமு. நான் 3 நாளாக இந்த போயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து என்னுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த போயம். ஸோ அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு இந்த போயம். இந்த போயமை வந்துட்டு குரோனாலஜிக்கலாக வந்து எழுதியிருப்பார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரோட 5 வயசுலேருந்து அவர் என்னென்ன பண்ணார், என்னென்ன அட்வென்ச்சர்லாம் அவரோட வில்லேஜில் அவர் அனுபவிச்சார் அப்படிங்கிறத வந்து குரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருப்பார் அந்த போயட்ரி லைன்ஸில். அதே மாதிரி இந்த போயட்ரி வந்துட்டு எண்ட்லெஸ்ஸாக வந்துட்டு நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரலூட் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய டைட்டில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன டைட்டில்ஸ் அப்படின்னா, போயம் டு கோல்ட்ரிட்ஜ்னு கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி போயம் ஆன் த growth ஆஃப் அ போயட்ஸ் மைண்ட், போயம் ஆன் மை ஓன் லைஃப், போயம் டைட்டில் நாட் ஃபிக்ஸ்டு அப்பான்னே ஒரு டைட்டில் இருக்குது. பட் ஃபிக்ஸ்டான டைட்டில் என்ன அப்படின்னா 5th டைட்டில் தான் வந்துட்டு அவருடைய கிவன் டைட்டில். யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, மேரி வேர்ட்ஸ்வர்த் வந்துட்டு இந்த போயம் 1950 பப்ளிஷ் ஆகிறப்போ இந்த டைட்டில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, த ப்ரலூட் ஆர் த growth ஆஃப் போயட்ஸ் மைண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, த ப்ரலூட் ஆர் த growth ஆஃப் போயட்ஸ் மைண்ட், இதுதான் வந்துட்டு இப்போ ஃபிக்ஸ்டான டைட்டில் மேரி வேர்ட்ஸ்வர்த் வந்து கொடுத்துருக்காங்க. யார் அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு இந்த போயமை? கோல்ட்ரிட்ஜை அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. ஸோ அடுத்தது ப்ரலூடில் வந்துட்டு மொத்தம் நான் வந்துட்டு இது ஒரு எப்பிக் போயமாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த எப்பிக் போயமில் மொத்தம் வந்துட்டு 14 புக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 14 புக்ஸில் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா புக் 1. ஸோ அந்த புக் 1ல் மொத்தம் 23 வேர்ஸ் பேராஸ் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த புக் 1 வந்துட்டு சைல்டுஹுட் அண்ட் ஸ்கூல் டைம். ஸோ அவரோட வேர்ட்ஸ்வர்த்தோட வாழ்க்கையில் சைல்டுஹுட்டில் நடந்த மெமரிஸையும் அவரோட ஸ்கூல் டைம் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்துட்டு ரீவைண்ட் பண்ணி இந்த போயட்ரி லைன்ஸில் வந்து எழுதியிருப்பார். ஸோ இது வந்துட்டு 23 வேர்ஸ் பேராகிராஃப்ஸாக இருந்தாலும் நான் வந்துட்டு சில லைன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு தேவையில்லாத லைன்ஸில். ஸோ இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற லைன்ஸு அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு அது எல்லா லைன்ஸுமே வந்து கவர் ஆயிரும். பட் சில பார்ட்ஸ் மட்டும் நான் வந்துட்டு எடிட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப்ஸ் அண்ட் லைன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதில் பார்க்கலாம். ஸோ இவர் வந்துட்டு கிராஸ்மேயர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு போய் செட்டில் ஆகுறாரு. லண்டன்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டார். இது எப்போ அப்படின்னா அவரோட அடல்ட்ஹுட் ஏஜில். ஸோ அடல்ட்ஹுட் ஏஜில் வில்லேஜை விட்டு சிட்டிக்கு போயிடுறாரு படிக்கிறதுக்காக வேண்டி. கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் நேச்சர் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தோடனே சரி போய் ஊர்லேயே செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு கிராஸ்மியரில் வந்து செட்டில் ஆயிடுவார். ஸோ அப்போ செட்டில் ஆனப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஃப்ரீடமை ஃபீல் பண்ணுறப்ப சரி நம்ம வந்துட்டு கோல்ட்ரிட்ஜுக்காக வந்து ஒரு எப்பிக் போயம் வந்துட்டு எழுதலான்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், அதை வந்து இப்போ எழுதி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ்மியர் வந்ததுக்கப்புறமா அந்த பொயட்ரி கம்போசிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பொயட்ரி கம்போசிஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் எந்த சப்ஜெக்ட் எழுதலாம் தெரியாமல் கொஞ்சம் அல்லாடிக்கிட்டே இந்த போயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ரலூட் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது, கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட ஸ்கூல் மெமரிஸில் சொல்லிட்டு இருக்க கோல்ட்ரிட்ஜுக்கு வந்துட்டு அவரை அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் பேசுவார். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ நான் எதை பற்றி எழுத போகிறேன்னா என் வாழ்க்கையை பற்றியாக நான் எழுத போகிறேன், இதுவரையும் நான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் அதை தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரலூட் புக்கு முழுக்கவே வந்துட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ போயட் அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஓன் பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ். ஸோ ஆட்டோபயோகிராஃபி மாதிரி வந்துட்டு இந்த போயம் வந்துட்டு அமைச்சிருக்காருன்னு தான் சொல்கிறோம். ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு குழப்பமாகவே இருக்குது. நம்ம வந்து கோல்ட்ரிட்ஜை அட்ரஸ் பண்ணி எழுதுகிறோம், எந்த வகையான தீம்ஸை வந்துட்டு எழுதலாம்னு ஃபஸ்ட்டு இது பண்ணுறாரு. மித்தாலஜிக்கலாக எழுதாமல் ஹிஸ்டாரிக்கலாக எழுதலாமான்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி என்னுடைய பொட்டென்ஷியல் என்ன, என்னோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒரு எபிக் போயம் வந்து படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. ஸோ அப்போ வந்துட்டு என்னோட மனசுக்குள்ளே இருக்கிற என்னோட டேலவே வந்துட்டு நான் வந்து சொல்ல போகிறேன், என்னோட வாழ்க்கையவே அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சைல்டு அண்ட் நேச்சர் அந்த ஃபவுண்டேஷனல் ரிலேஷன்ஷிப். ஸோ சைல்டுக்கும் வந்துட்டு நேச்சருக்கும் ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்குது. ஸோ நீ குழந்தையாக இருக்கும்போது நேச்சரோட வந்துட்டு நீங்கள் அன்றாட இருந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு உங்களோட
வாழ்க்கைக்கான ஃபவுண்டேஷனலான ரிலேஷன்ஷிப்பு. ஸோ எனக்கும் நேச்சருக்கும் உள்ள சின்ன வயசு தொடர்பு தான் என்னை வந்துட்டு இவ்வளோ வைஸ் மேனாக மாற்றிருக்கு. ஸோ அந்த நேச்சருக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷனை தான் நான் இந்த புக்கில் வந்து பேச போகிறேன். ஸோ அது வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாரு பாருங்க, ஃபவுண்டேஷனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு இருந்த இடம், சின்ன வயசில் இருந்த இடம் நான் சொன்னேன்ல, காக்கர்மவுத், அது வந்துட்டு கும்பர்லேண்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்கவே வந்துட்டு லேக் டிஸ்ட்ரிக்ட், நிறைய மலைகள் இருக்கும், கிளிஃப்ஸ்லாம் இருக்கும். அதை பற்றி தான் இந்த என்டையர் போயம்லையுமே அவர் பேசியிருப்பார். ஸோ ரிவர் டர்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் சிக்டா மவுண்டைன், ஹாக்ஷெட் ஸ்கூல். ஹாக்ஷெட் ஸ்கூலில் தான் வந்துட்டு அவர் சின்ன வயசில் படித்த கிராமர் ஸ்கூல் வந்துட்டு ஹாக்ஷெட் ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் லேக் ஒல்ஸ்டார், எட்ஸ்வைட் வேலி. ஸோ இந்த எட்ஸ்வைட் வேலியும் ஹாக்ஷெட் ஸ்கூலும் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆன செட்டிங்ஸ் தான் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே வரோம். அது இல்லாமல் வந்துட்டு அவர் வந்து அவரோட போயம் இந்த புக் 1ல் வந்து இன்டோர் கேம்ஸ் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் இவர் சின்ன வயசில் என்னென்னலாம் விளையாண்டாருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த போயமில் போட் இன்சிடென்ட் ஒன்று வருங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பிளேயிங் கார்ட்ஸ் இன்சிடென்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டுமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த புக்கை வந்து சிம்பிளாக அவரோட லைன்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், த ரோட் லைஸ் பிஃபோர் மீ. ஸோ என் கண்ணு முன்னாடி இருக்க என் வாழ்க்கையவே வந்துட்டு என்னோட ஸ்டோரி ஆஃப் மை லைஃபே ஐம் கோயிங் டு ரைட் அஸ் அ போயட்ரி தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரலூட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த போயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு போயம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்வொகேஷன். ஸோ இன்வொகேஷனுக்கு வந்துட்டு ஒரு 3 to 4 பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு சம்மரியாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இன்வொகேஷன் பேராகிராஃப்ஸில் போயம் லைன்ஸில் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்துட்டு எப்படி நேச்சராக வந்துட்டு நேச்சரை பார்த்தோன்னே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும். அதை எப்பயுமே நம்மளே வந்துட்டு இப்போ ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்போது எங்கேயாவது வெளியே போகலாமான்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா கொடைக்கானல், ஊட்டி இல்லை ஏதாவது ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அது வந்துட்டு வேறு கைண்ட் ஆஃப் ஃபீல் வந்து நமக்கு தரும், ஒரு காம்னஸ் தரும். அதே மாதிரி தான் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு அவர் இருக்கிறதே வந்துட்டு கொடைக்கானல், ஊட்டி மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்துட்டு அவரோட சின்ன வயசே வந்துட்டு அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ நேச்சரோட கொஞ்சம் மலை சார்ந்த பகுதியிலே வாழ்ந்தனால, ஆற்று தண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்னோவில் பார்த்து வளர்ந்தனால அவருக்கு வந்துட்டு அந்த பூரிப்பு வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லா அடல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த போயம் வந்து எழுதுறாரு. அவரோட சின்ன வயசில் அவர் என்னென்னலாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்காக திரும்ப ட்ராங்குவிலிட்டியில் உட்காந்து, காம்னஸில் உட்காந்து திரும்ப ரீகலெக்ட் பண்ணி எழுதுறாரு. ஸோ அந்த மாதிரி ரீகலெக்ட் பண்ணி எழுதும்போது அவருக்கு வந்துட்டு அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. ஸோ அவர் வந்துட்டு அந்த நேச்சரை வந்துட்டு எப்படி வந்து அப்சர்வ் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு இன்வொகேஷன்லேயே அருமையாக ஸ்டார்ட் பண்ணுவார் போயட்ரியை. இந்த மாதிரி எனக்கு நேச்சரை பார்த்தோன்னே ரொம்ப திளைப்பாக இருக்குது, இந்த மரத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஜென்டில் ப்ரீஸ், அந்த தென்றல் வந்து என்னை தொடும்போது அது ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இன்னும் மாதிரி வாய்ஸ்மேனாக மாற்றிருக்கோன்னு சொல்லுவார். அடுத்த பேராகிராஃபில் டியர் லிபர்ட்டின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். டியர் லிபர்ட்டினா டியர் ஃப்ரீடம். ஸோ நான் வந்துட்டு அவர் தான் அங்கே நான் சொன்னேன்னா லண்டன்லேருந்து திரும்ப எங்கே வந்து செட்டில் ஆகிட்டார், திரும்ப அவரோட வில்லேஜ்லேயே வந்து கிராஸ்மியர்ன்ற இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டார்னு. ஸோ அந்த கிராஸ்மியர் இடத்துல ஒரு அந்த திரும்ப அந்த நேச்சருக்கே வந்ததுக்கப்புறம், சிட்டியை விட்டு நேச்சருக்கு வந்ததுக்கப்புறம், வில்லேஜ்க்கு வந்ததுக்கப்புறம், கிராஸ்மியர்ன்ற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்குது. சிட்டியில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணல. பட் இங்கே வந்துட்டு அவர் வந்து அந்த ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும்போது வந்துட்டு அவருக்கு வந்து அவரோட மனசு எல்லாமே வந்துட்டு பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஏதோ ஒரு ஈஸ்னஸ் வந்துட்டு அவருக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவருக்குள்ளே பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு அடுத்த பேராகிராஃபில் ஓ ஃப்ரெண்டுன்னு சொல்லி கோல்ட்ரிட்ஜை அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ ஓ ஃப்ரெண்ட், உனக்காக தான் நான் இந்த பொயட்ரியை எழுதுகிறேன். ஸோ என் மனசுக்குள்ளே வந்துட்டு உனக்கான பொயட்ரி எழுதுறதுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து கிராஸ்மியருக்கு வந்ததுக்கப்புறமா என் பிரெயின்குள்ளே வந்துட்டு இருந்த எல்லா ஒரு எனக்குள்ளே எப்பயுமே வந்துட்டு ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், எந்த மாதிரியான ஒரு பொயட்ரி எழுதலான்னு. பட் இப்போ நான் பொயட்ரி எழுத உட்காந்ததுக்கப்புறமா இந்த நேச்சரை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு தெளிவு வருது, எந்த பிரேக்கேஜுமே இல்லை. இப்போ என்னோடய ஃப்ளோ அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாப் ஆகவே இல்லை. ஹார்மோனியஸான ஒரு போயம் வேர்ஸ் வந்துட்டு என் பிரெயின்குள்ளே இப்போ உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த நேச்சரில் நின்று இந்த ஜென்டில் ப்ரீஸ் என் மேலே படும்போது அதே மாதிரி என் மனசுலேயும் வந்துட்டு அந்த ஜென்டில் ப்ரீஸ் வந்து உள்ளேயும் பாயுது. எனக்கு ஒரு தெளிவு பிறக்குது. ஸோ இந்த நேச்சர் வந்துட்டு எனக்கு என்னுடைய பொயட்ரி கம்போசிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் கண்டிப்பாக நிறைவேற்ற தான் போகிறேன், நான் ஒரு போயம் கம்போஸ் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு இன்வொகேஷனில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பொயட்ரி அண்ட் ட்ரீ
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாமே வந்து அவர் வந்து ஹெட்டிங் போட்டுல எழுதலை. ஸோ ஒரு தெளிவுக்காக வேண்டி நான் வந்துட்டு ஒரு பேராகிராஃப்க்கு ஹெட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். லிபர்ட்டி அப்படின்ற ஒரு பேராகிராஃப், அந்த இதில் வந்து அதுக்கப்புறம் போயட்ரி அண்ட் ட்ரீ. ஸோ அடுத்த பேராகிராஃபில் வந்து ட்ரீயும் போயட்ரியும் வந்து பேசுவார். ஸோ ஆஸ் அ போயட்டாக எனக்கு வந்துட்டு இந்த மரத்துக்கு அடியே உட்காந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோ வந்துட்டு இந்த தென்றல் காற்று வந்து என் மேலே படுது. அதே மாதிரி கொஞ்சம் ஈஸ்னஸில் நான் வந்துட்டு இந்த போயட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முன்னாடி இருந்த எந்த டென்ஷனுமே எனக்கு இல்லை. இப்போ என் மனசு அப்படியே பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இந்த நேச்சர் தான். ஸோ இது பெனித் த ட்ரீ ஸ்லாக்கனிங் மை தாட்ஸ் பை சாய்ஸ். ஸோ என்னோடய தாட்ஸை வந்துட்டு நான் சாய்ஸாக இந்த காம்னஸ்னால என்னுடைய தாட்ஸ் வந்து தெளிவாக இருக்குது. ஸோ எது வேணுமோ வந்துட்டு என்னோடய தாட்ஸ் அதை மட்டும் கேதர் பண்ணி ஐ ஆம் கோயிங் டு கம்போஸ் அ போயட்ரி. ஸோ இந்த நேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஐ ஆம் ஃபீலிங் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்துட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு அவரவே அந்த போயட் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு லவ்வரோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஒரு போயட்டும் லவ்வரும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து லவ்வர் வந்துட்டு வேதனையை அனுபவிக்கிறானோ, அவளோட காதலியால் வந்துட்டு அவன் அவ்வளோ வேதனையை அனுபவிப்பானா. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஒரு வலி இருக்கும்ல, காதலோட வலி. அதே மாதிரி ஒரு போயட்டுக்கும் வந்துட்டு அந்த வலி இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு போயட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன எழுத போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு வந்துட்டு அது வந்து ஈஸி. பட் ஒரு பொயட்ரி எழுதணும், பட் அதுக்கு சப்ஜெக்டே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறபோது எனக்கு வந்துட்டு ஒரு காதலனுக்கு ஏற்படுற வலி வந்துட்டு என் மனசில் வந்து இருக்குது. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப துன்புறுத்துது. எனக்கு ஒரு டஃப் டைமாக வந்துட்டு இது இருக்குது. ஸோ என்னுடைய சுச்சுவேஷனையும் என்னுடைய பெயினையும் யார் புரிஞ்சுக்கோ அப்படின்னா லவ்வர் தான் வந்துட்டு என்னோடய பெயினை வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஈக்குவலாக பெயின்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் இந்த பெயின் வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிருக்கு. பிகாஸ் ஐ கேம் பேக் டு த வில்லேஜ் ஃப்ரம் த சிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஃப்ரீடம் இருக்குது. நான் என்னை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் என்ன வேணாலும் வந்துட்டு என் தாட்ஸை வந்துட்டு யாரும் வந்துட்டு இனிமேல் இது பண்ண முடியாது. எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. இப்போ வந்து நான் இந்த பரந்த ஃபீல்ட்ஸில் ஜாலியாக வந்து வாண்டர் ஆகிட்டு இருக்கேன். இப்படி ஜாலியாக ஃபீல்ட்ஸில் வாண்டர் ஆகும்போது யாரும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் நினைக்கிறது வந்துட்டு என்னால் வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வொகேஷனில் முடிக்கிறார். ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அடுத்த தீம் பேராகிராஃபில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒரு கொஷின் அடிக்குது. இதில் தான் சொன்னார்ல, நான் வந்துட்டு லவ்வர் மாதிரி வந்துட்டு என்ன சப்ஜெக்டே தெரியாதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த நேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கு. பட் இன்னும் வந்துட்டு என்னுடைய தீமை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல என்னோட போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எழுதலாமா, மித்திக்கலாக எழுதலாமா, இல்லை தான் லெஜெண்டரி டேல்ஸ் வந்து எழுதலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நம்ம வேர்ட்ஸ்வொர்த். அதுக்கு வந்துட்டு சொல்கிறார். ஸோ நம்ம மில்டன் வந்துட்டு அன்சங் மில்டனுடைய ரொமான்டிக் டேல் மாதிரி ஏதாவது எழுதலாமா, இல்லை ஸ்காட்லாண்ட் நைட்டை பற்றி, அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் வேலஸ் அப்படின்ற ஒரு ஸ்காட்லாண்ட் நைட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு வீரன். ஸோ அவனை பற்றி வந்து நான் எழுதலாமா, இல்லை என்னுடைய மனசில் தோன்றதை பற்றி நான் எழுதலாமா அப்படின்னு சொல்லி தோணும்போது டக்குன்னு வந்துட்டு ஒரு எஃபிமனி ஒரு இது மாதிரி ஒரு டிலைட்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் மாதிரி இவருக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரை பற்றி எழுத போகிறதில்ல, ஹிஸ்டாரிக்கலாகவும் எழுத போகிறது, மித்தாலஜிக்கலாகவும் எழுத போகிறதில்ல. பட் நான் என்னை பற்றி, என்னோடய வாழ்க்கையை பற்றி, என்னோட டேல் ஃப்ரம் மை ஓன் ஹார்ட், அதை தான் வந்துட்டு எழுத போகிறேன். அதுதான் வந்து என்னோடய போயமுக்கு தீமாவும் சப்ஜெக்டாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னை பற்றி எழுத போகிறதுனால ஐ வாண்ட் டு ட்ராவல் வித்தின் மை செல்ஃப். இட் இஸ் லைக் அ மெடிடேஷன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரைட் about myself and if I want to write about my life, I want to rethink about my memories. So அவரோட memories and flashbacks எல்லாம் வந்து திரும்ப ரீதிங்க் பண்ணி அமைதியாக காமா அந்த நேச்சரில் மரத்துக்கடி உட்காந்து போயிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து இன்வொகேஷனில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து பார்ட் 1ஓட போயம். ஸோ இது வந்துட்டு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஹெட்டிங் ரிவர் டர்வன்ட்டுன்னு சொல்லிட்டு போயட்ரியில் வந்துட்டு வேர்ட்ஸ்வொர்த் கொடுக்கவே இல்லை. இது வந்து நானாக கொடுத்துருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு பேராகிராஃபும் எதை பற்றி பேசுதுன்னு வந்துட்டு நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கிளியர் வந்துட்டு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக வேண்டி வந்து நான் இந்த மாதிரி ஹெட்டிங் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பொயட்டிக் லைன்ஸ் படிச்சுட்டு அப்படியே மீனிங் வரிசையாக பார்க்கலாம். Was it for this that one, the fairest of all the rivers, loved to blend his murmurs with my nurse song, and from his alder shades and rocky falls, and from his forts and shallows, sent a voice that flowed along my dreams. For this thou adorned, traveling over the green plains near my birthplace, didst thou
beauteous stream makes ceaseless music through the night and day, which with its steady cadence tempering our human waywardness, composed my thoughts to more the infant softness, giving me among the fretful dwellings of mankind a knowledge, a dim earnest of the calm that nature breathes among the hills and groves. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரிவர் டேர்வண்ட்டை தான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ டேர்வண்ட் அப்படிங்கிறது அந்த லேக் டிஸ்ட்ரிக்டில் பாயிற ஒரு ஒரு ரிவர், ஒரு ஆறு. ஸோ அந்த ஆறை பற்றி சொல்கிறாரு. அந்த ஆறு வந்துட்டு இவரோட சின்ன வயசில் இவர் வந்துட்டு போய் விளையாண்ட ஒரு ஆறு. ஸோ அப்படி விளையாடும் போது அந்த ஆறு வந்து என்னுடைய கனவுல வந்துட்டு எனக்கு திரும்ப வருது. ஸோ நான் வந்து என்னுடைய பழைய பாஸ்ட் நினைக்கும் போதே எனக்கு வந்துட்டு ரிவர் டேர்வன் தான் ஞாபகம் வருது. அது எவ்வளோ மெல்லமாக வந்துட்டு அப்படியே அது அப்படியே நகர்ந்து போகும். ஸோ அந்த ரிவர் டேர்வன்ட் எங்கே இருக்குது அப்படின்னா என்னுடைய மை பர்த் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மை பர்த் பிளேஸ்னால் வந்துட்டு நான் எதை சொல்கிறேன்னு தெரியுதுல, காக்கர்மவுத். அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ரிவர் வந்துட்டு அப்படியே மெல்லமாக வந்துட்டு நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிவர் டேர்வன்ட் வந்துட்டு அமாங் த க்ரீன் பிளேஸ் வந்து பாயுது. அப்படி பாயிறப்போ வந்து அதை பற்றி நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு நிறைய ஹில்ஸுக்கும் க்ரோவ்ஸ்க்கும் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அந்த ரிவர் வந்து கொடுக்குது. இந்த ரிவர் டேர்வண்ட்டோட ஹில்ஸ் அண்ட் க்ரோவ்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நேச்சர் வந்துட்டு அந்த ஹில்ஸ் அண்ட் க்ரோவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுவாசிக்குது. ஸோ அந்த ஹில்ஸ் அண்ட் க்ரோவ்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு நேச்சராக அழகாக இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா என்னுடைய மை பர்த் பிளேஸ் கோக்கர்மவுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ரிவர் டேர்வண்ட்டை வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு மாதிரி பர்சானிஃபை வந்து பண்ணுறாரு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு was it this that one the fairest of the all rivers to his murmurs அப்படிங்கிற his murmurs ரிவரோடைய அந்த முணுமுணுப்பு சத்தம் இருக்குல்ல, அந்த ரிவர் சவுண்டு கேட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த his murmurs, அந்த மாதிரி his alder shades, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ஹிஸ்ன்னு சொல்லி நம்ம ரிவர் டேர்வண்ட்டை வந்து ஃபஸ்ட் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு, பர்சானிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது டெம்ப்டிங் பிளேமெட் whom we dearly loved. Oh, many a time have I, a 5 years child, in a small mill race, served from his stream, made one long bathing of a summer's day, basked in the sun and plunged and basked again, alternate all the summer's day, or soaked the sandy fields, leaping through the flowery groves of yellow rockwood or when rock and hill, the woods and distinct cicadas, a lofty height, where bronze with deepest radiance stood alone beneath the sky, as if I had been born on Indian plains and from my mother's hut had run abroad in mountainous to sport a naked savage in the thunder. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு ஸோ அவரோட சின்ன வயசில் வந்துட்டு அவர் ரீகைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போது ஞாபகப்படுத்தி பார்க்கும்போதே வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது ரிவர் டேர்வன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த ரிவர் டேர்வனுக்கு பக்கத்துலேயே தேர் இஸ் அ மவுண்டைன் கால் ஸ்கிடா. ஸோ அந்த ஸ்கிடா மவுண்டைன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசு 5 வயசு பையனாக இருக்கும்போதுலேருந்து அந்த மவுண்டெயினில் போய் நான் விளையாண்டுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ஜாலியாக என்னோடய டெம்ப்டிங் பிளேமேட்டே வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் நானும் வந்துட்டு இது பண்ணது அந்த மலைப்பகுதி தான். அந்த ஸ்கிடா மலை பகுதி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அது சம்மர்ஸ் டேயில் வந்துட்டு பார்க்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு நிறைய சம்மர்ஸ் டே வந்துட்டு அந்த மலையில் வந்து ஏறி விளையாண்டுருக்கோம். அப்படி வந்து ஏறி விளையாடும்போது அதோட இதுவே வந்து தனியாக இருக்கும். எங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருந்து அந்த மதர் ஹட்டில் இருந்து நான் வந்து அந்த மலை முழுக்க வந்து சுற்றியிருக்கேன். அப்படி வந்து சுற்றும்போது நான் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐ எம் லைக் அ நேக்கட் சாவேஜ். ஸோ நேக்கட் சாவேஜுங்கிறது ஏர்லி மேன் மாதிரி வந்து கம்பேர் பண்ணிக்கிறார் அவருடைய. ஸோ இந்த இந்தியன் பிளேன்ஸில் இருக்கிற நேக்கட் சாவேஜ் மாதிரி நானும் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றிருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்துட்டு அவருடைய சின்ன வயசு அந்த ஸ்கிடா மவுண்டனில் அவர் வந்து விளையாண்டு இதை வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ரெமினிசன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்துட்டு ரீமேக் பண்ணுறது தான் ரெமினிசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பேராகிராஃபில் பார்க்கலாம். ஃபேர் சீட் டைம் ஹேட் மை சோல் அண்ட் ஐ க்ரூ அப் ஃபாஸ்டட் அலைக் பை பியூட்டி அண்ட் பை ஃபியர், மச் ஃபேவர்ட் இன் மை பர்த் பிளேஸ், no less in that beloved vale to which along we were transplanted. There we let loose for sports of wider range. Sometimes it befell in these night wanderings
wanderings that a strong desire overpowered my better reason, and the bird which have the captive of another's toil become my prey. And when the deed was done, I heard among the solitary hills low breathings coming after me, and sounds of undistinguishable motion, steps almost as silent as the டஃப் தே ட்ரோட். ஸோ இதில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சின்ன வயசில் வந்துட்டு நான் போய் ரிவர் டர்வெண்ட்டில் விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கிட்டா மவுண்டைன் வந்துட்டு என்னோட ப்ளேமேட்டாகவே இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட ஸ்கூல் லைஃப்பை வந்து சொல்கிறார். ஸோ அவர் வந்து ஸ்கூல் எங்கே படித்தார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹாக்ஷெட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காரு. ஸோ அது வந்துட்டு எந்த வேலிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, ஸோ அந்த வேல் வேலிக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அதை வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ என்னோடய சின்ன வயசு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு தருணம். பிகாஸ் என்னோட சின்ன வயசு நான் நேச்சரோட என்கவுண்டர் பண்ண சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுகள் தான், நேச்சரோட விளையாட்டுகள் தான் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நான் போய் ஏதாவது ஒரு பண்ணுவேன், பட் அது வந்து எனக்கு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்கணும். ஏதாவது தப்பு பண்ணுவேன், பட் அதுலேருந்து ஏதாவது கற்றுக்குவேன். அந்த மாதிரி கற்றுக்கிட்டதுனால தான் நேச்சர் வந்து எனக்கு ஏதாவது வந்து ஒன்று கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் நான் இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ லைக் பை பியூட்டி அண்ட் பை ஃபியர். ஸோ இந்த நேச்சர் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், அதே மாதிரி பயமுடுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஸோ மச் ஃபார்வர்ட் இன் மை பர்த் பிளேஸ். என்னுடைய பர்த் பிளேஸில் இருக்கிற நேச்சர் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ பிலவட் வேல் அப்படின்னு சொல்கிறது அவருடைய அந்த ஸ்கூல் லைஃப். ஸோ அந்த பிலவட் வேல் அந்த வேலியில் வந்துட்டு வேல் வேலியில் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாண்டுருக்கேன். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, மலையில் போய் நைட்டு போய் உலாவுறது, நைட்டில் மலையில் போய் உலாவுறது. ஸோ யாருக்குமே தெரியாமல் நைட்டு போய் அந்த மலையில் வந்து ஏறி பார்க்கும்போது அந்த ஜென்டில் ப்ரீஸோடு வந்துட்டு சத்தமாக இருக்கும். ஸோ அந்த நைட்டு வந்துட்டு அந்த மாதிரி போகும்போது மித்தவங்க வந்துட்டு பறவையை பிடிக்கிறதுக்காக ஒரு பொறி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொறியில் சிக்கின பறவைங்க எல்லாத்தையும் வந்துட்டு நான் பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு பேர்ட்ஸ் அது வந்து வேற ஒருத்தவங்களோட ப்ரேவாக இருக்கும், பட் ஐ வில் கேப்சர் த பேர்ட். ஸோ அந்த மாதிரி இவரோட ஸ்போர்ட்ஸாகவே வந்துட்டு சின்ன வயசுல என்ன வச்சுருந்துருக்காரு அப்படின்னா, ஸ்டீலிங் அ பேர்ட். ஸோ மலைப்பகுதிக்கு போக வேண்டியது நைட் ஆனால் ஜாலியாக போய் பறவைங்களை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு. ஸோ பிகமிங் மை ப்ரே வென் த டீட் வாஸ் லாங் ஐ ஹியர்ட் அமாங் த ஸோ அந்த பறவையை நான் வந்து கையில் பிடிச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அது என்னை ஏதோ தொடர்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களை வந்து தனியாக ஒரு ஹில்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு மலை மேலே பகுதியில் ஏறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்? யாருமே பேச மாட்டாங்க. வெறும் அந்த நைட் நேரத்தில் வெறும் மூன் மட்டும் மேலே இருக்கும். ஒரு அந்த ஏரோட சவுண்டு மட்டும் தான் ஜென்டிலாக இருக்கும். அதே மாதிரி இது பனிக்காலம்னா ப்ரீஸ் மாதிரி ஒரு தென்றல் மாதிரி ஒரு காற்று வீசும். ஸோ அப்போ வந்துட்டு மரம்லாம் இருக்கும்போது அந்த எப்படி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அப்படி இருக்க டைமில் ஒரு பறவையை போய் தூக்கிட்டு வந்தால் அதோடைய அம்மா கத்துமா கத்தாதா மாதிரி வந்துட்டு அந்த பறவையை நான் தூக்கிட்டு வந்தபோது என்னை ஏதோ பின்தொடர்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு என்னை ரொம்ப ஹாண்ட் பண்ணுச்சு. நான் சின்ன வயசில் வந்துட்டு அந்த பறவையில் தூக்கிட்டு வந்து அந்த பறவை வந்து ஹண்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸாக அது ஒரு ப்ளஷரபுளாக இருந்துச்சு. பட் அது சின்ன வயசோடு நான் விட்டுட்டேன். அந்த சின்ன வயசுலேயும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு எனக்கு ப்ளஷரபுளாக இருந்துச்சு. பட் நேச்சர் வந்துட்டு ஏதோ எனக்கு சொல்லி தந்தது அன்னைக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஃப்யூச்சரில் இப்போ அடல்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு வந்துட்டு அது சில்லியான விஷயமா தெரியுது. பட் அப்போ வந்துட்டு அது எனக்கு ப்ளஷரை கொடுத்துச்சு. பட் நோ லாங்கர் நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். ஸோ அந்த பேராகிராஃபோட இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் தான் இது. That was among them sometimes it befell in these night wanderings that is strongest desire. அது இல்லாமல் I heard among the solitary hills lower breathing coming after me and sounds of undistinguishable motion. ஸோ நேச்சர்லேருந்து ஏதோ வந்துட்டு நான் ஒன்று ஹார்ன் பண்ணுச்சு அந்த நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டார்க்கான ஒரு திங்கை வந்துட்டு சொல்கிறார். நேச்சர் வந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல, 2 திங்கை சொல்கிறார். நேச்சர் வந்துட்டு பியூட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபியரையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சருக்கு வந்து 2 ஃபேஸஸ் இருக்குங்கிறது வந்து இதில் வந்து காட்டுறாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு அடுத்த பேராகிராஃப். நார் லெஸ் இன் ஸ்ப்ரிங் டைம் இன் அவர் சதர்ன் பேங்க்ஸ் த ஷைனிங் சன் ஹேட் ஃப்ரம் இட்ஸ் நாட் ஆஃப் லீவ்ஸ் decoyed the brimrose flower, and when the wells and the woods are warm, was I a plunderer then in the high places, the lonesome peaks, wherever among the mountains and the winds, the
mother bird has built her lodge, thou mean my object and inglorious at the end. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பேராகிராஃப் வந்து கண்டினியூ ஆகுது. சதர்ன் பேங்க்ஸில் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்ப்ரிங் டைம்லாம் இல்லை. ஸோ ஸ்ப்ரிங் டைம்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரியாக ஒரு வார்மான இருக்கிற கிளைமேட்டில் என்னோட வேல்ஸ் அந்த வேலி இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற ஊட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வார்மாக இருக்கிற சமயத்தில் நான் வந்துட்டு மலை கிளைம் பண்ணி, ஸோ அங்கே இருக்கிற இது ஒரு மதர் பேர்டு வந்துட்டு அதோடைய குஞ்சுகள் எல்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வந்துட்டு நான் ஒரு பேர்டை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பேர்டை வந்து நான் திருடருக்கான ஒரு பிளண்டராக வந்துட்டு நான் இருந்தேன். ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு வந்து ப்ளஷரை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்த பேராகிராஃப், அபவ் த ரேவன்ஸ் நெஸ்ட். ஸோ அந்த மதர் பேர்டு என்ன அப்படின்னா ரேவன். ஸோ ரேவனுடைய அந்த இதில் அந்த நெஸ்ட்டில் தான் போய் நான் என்னுடைய அந்த பறவையை வந்துட்டு திருடுறதுக்காக வேண்டி போனேன். பை நாட்ஸ் ஆஃப் கிராஸ், half inch fishes in a slippery rock and ill sustained, almost it seemed suspended by the blast which blew amain, shouldering the naked rugger. Oh, at the time while the perilous ridge I hung along, with the strangest utterance the loud dry wind blow through my ears, the sky seemed not a sky of earth, with the motion moved the clouds. ஸோ இப்போ வந்துட்டு இவர் ஒரு க்ளோரியஸான ஒரு பிக்சரை சொல்கிறாரு. ஸோ எப்பயுமே வந்துட்டு ரேவனோட முட்டைகள்லாம் வந்துட்டு அந்த மலையோட பள்ளத்தாக்கில் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அதோட இது எல்லாமே வந்துட்டு கூட்டு எல்லாமே கட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெஸ்ட்டை வந்துட்டு நான் பார்த்த உடனே அந்த ஃபிஷ்ஷர்னால் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த லேண்டில் இருக்கிற கிராக், அந்த ராக்கில் வந்து கிராக் விட்டு போயிருக்கும்ல, ஸோ வெடிப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதியில் ஒரு பள்ளத்தாக்கில் இந்த ரேவன் வந்துட்டு அதோட முட்டை இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் மவுண்டெயினோட கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அந்த இது பார்க்குறதுக்காக வேண்டி தொங்கிட்டு போய் அந்த மலையை வந்துட்டு கிளைம் பண்ணி போய் ஏறி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஹில் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தனால மேகங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அந்த நேச்சரில் அந்த சவுண்டு வந்துட்டு ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோடைய சவுண்டு ட்ரை விண்டாக இருந்துச்சு அப்போது. ஏன் அப்படின்னா வூட்ஸ் எல்லாமே வார்மாக இருக்குது, ஸ்ப்ரிங் டைம் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போங்கிறப்போ அந்த கிளைமேட்டை வந்துட்டு இந்த மாதிரி இமேஜரியோடு கம்பேர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரஃப்பான கிளைமேட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான கிளைமேட்டில் வந்து நான் என்னுடைய இந்த பிளெண்டிங்கை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு சொல்கிறாரு, ஒரு மாரல் லெசன் வந்துட்டு அவர் வந்து கற்றுருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். டஸ்ட் ஆஸ் வி ஆர் த இமார்டல் ஸ்பிரிட் க்ரோஸ் லைக் ஹார்மனி இன் பீஸ், there is a dark inscrutable workmanship, the reconcile discordant elements, make them cling together in our society. How strange that all the terrors, pains and early miseries, regrets, vexation, lassitudes interfused with my mind should ever have borne a part, and that a needful part is making up the calm existence that is mine when I am worthy of myself, praise to the end. ஸோ இப்போ வந்து நேச்சரை வந்துட்டு வர்ஷிப் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் கால் பேன்தீசம். நேச்சரை வந்து காடாகவே வர்ஷிப் பண்ணுறதுக்கு பேர் பேன்தீசம்னு சொல்லுவார். ஸோ வேர்ட்ஸ் வந்துட்டு அதை தான் பண்ணியிருக்காரு மோஸ்ட்லி அவரோட போயம்ஸில். ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு மாரல் லெசன். ஸோ நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இயக்குது. ஸோ அந்த டார்க் இன்ஸ்க்ரூட்டபிள் ஒர்க்மேன்ஷிப். ஸோ நமக்கு தெரியாமல் இந்த உலகத்தை யார் உருவாக்குனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளை யார் உருவாக்குனாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சோல் வந்துட்டு சோலுங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியாது. பட் இந்த நேச்சர் இந்த ஒர்க்மேன்ஷிப் எல்லாமே வந்துட்டு டார்க்கான ஒரு பகுதியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எதுவுமே வந்துட்டு வெளிப்படையாக நமக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே டார்க்காக இருக்குது. ஸோ இது இந்த சொசைட்டியில் நடக்கிற எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புட்ருக்கு. அப்படி தொடர்பு இருக்கிறப்போ நான் என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம், நமக்கு ஏற்படுற துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்குள்ள ஒரு பகுதியாகவே வந்து மறைஞ்சிருது. அதையும் தாண்டி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களையும் தாண்டி நம்ம வந்து வாழ ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான் என்னோட சின்ன வயசில் நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னர் ஒர்க்மேன்ஷிப் இருக்கிறனால தான் நம்ம இந்த கஷ்டங்களையும் தாண்டி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ப்ரைஸ் டு த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சரையும் அந்த ஒர்க்மேன்ஷிப்பையும் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தது தான் வந்துட்டு த ஃபேமஸான போட் சீன் ஒன். ஸோ அவர் வந்துட்டு எப்படி வந்து போட்டை திருடி அதில் வந்துட்டு அட்வென்ச்சர் அண்ட் ப்ளஷரை வந்து அனுபவிச்சாருங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஒன் சம்மர் ஈவினிங் ஐ ஃபவுண்ட் அ லிட்டில் போட் டைடு டு அ வில்லோ ட்ரீ வித் அ ராக்கி கேவ் இட்ஸ் யூஷுவல் ஹோம். ஸ்ட்ரைட் ஐ unloosened her chain and stepping in pushed from the shore. It was an act of sloth and troubled pleasure, nor without the voice of mountain echoes did my boat move on, leaving behind her still on either side small circles glittering
glittering idly in the moon until they melted all into one track of sparkling light. But now, like one who rose proud of his skill to reach the chosen light with an unswerving line, I fixed my view. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சம்மர் ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு நைட்டாக போகிற ஒரு டைம். நான் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் தான் வந்துட்டு ஒரு லிட்டில் போட் வந்துட்டு ஒரு வில்லோ ட்ரீக்கு எப்பயுமே வந்து கட்டியே இருக்குமாமா. ஸோ அதை வந்துட்டு ஒரு நாள் பார்த்து நல்ல ஈவினிங்காக பார்த்து நம்மால் வந்து தூக்கிட்டாரு. ஸோ தூக்கி அதுலேயும் ஒரு அட்வென்ச்சர் பார்த்துருக்காரு சின்ன வயசில். ஸோ உங்களோட சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களே வந்துட்டு ஒரு சின்ன பையனை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து போனோடனே வந்துட்டு ஒரு வில்லோ ட்ரீ தெரியுது, ஒரு பெரிய ட்ரீ தெரியுது. அதுக்கடியே வந்துட்டு அந்த கரையோரமாக ஒரு போட் வந்து கட்டியிருக்கு. ஸோ கட்டியிருக்க போட்டை பார்த்தோன்னே வந்துட்டு இவர் அந்த செயினை அன்லூஸ் பண்ணிவிட்டு கரையோரமாக இருக்கிற போட்டை வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு நகர்த்தி ஸோ அதை எடுத்துட்டு ஒரு அட்வென்ச்சருக்கு வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலி அது வந்து ஓனர் வந்து வேற ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டை வந்து திருடிட்டு போய் அட்வென்ச்சர் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ளஷரே வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து எடுத்த டைமில் மூன் வந்துட்டு அழகாக பிரகாசமாக வந்துட்டு வானத்தில் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மூனோடைய அந்த லைட் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிளிட்டர் வாட்டர் வந்து கிளிட்டர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் நான் ப்ரௌடாக வந்துட்டு நான் திருடின போட்டை வந்து ஓட்டிட்டு போனேன். என்னுடைய ஃபிக்ஸிங் பாயிண்ட் வந்துட்டு நேராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். அப்பான் த சமிட் ஆஃப் அ கிராக்கி ரிட்ஜ் த ஹாரிசான்ஸ் அட்மோஸ்ட் பவுண்டரி ஃபார் above was nothing but the stars and the grey sky. She was Elfin Peninsula. Lustily I dipped my oars into the silent lake. As I rose upon the stroke, my boat went heaving through the water like a swan. When far behind the craggy steep, till then the horizons bound a huge peak, black and huge, as if with voluntary power instinct upreared its head. I struck again, growing still in stature. The grimming shape towered up between me and the stars and still. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த போட்டை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அந்த போட்டை வந்துட்டு அந்த நதியில் வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறேன். அது ஒரு குறுகலான பாதையில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது என்னோடய பாதைக்கு சைடில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, கிராகி ரிட்ஜ் அப்படின்னா அந்த செங்குத்தான மலைகள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி மலைகளாக செங்குத்தாக இருக்கிற மலைகள் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு போன டைமில் வந்துட்டு ஹாரிசான், ஸோ ஸ்கையும் இந்த நிலமும் வந்து மீட் பண்ணுற இடத்துக்கு தான் வந்து ஹாரிசான்னு சொல்லுவாங்க. அந்த மூன் வந்துட்டு அப்படியே அந்த 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 தண்ணீர் பக்கத்தில் வந்து அந்த மூன் வந்துட்டு அழகாக தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு அழகான ஒரு சீனை வந்து நான் பார்த்தேன். எதுலேருந்து பார்த்தேன் அப்படின்னா, என்னுடைய எல்ஃபின் பெனான்ஸ்லேருந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு வந்துட்டு அந்த போட்டை வந்துட்டு மெட்டாஃபர் பண்ணுறாரு. எல்ஃபின் பெனான்ஸ்னால் என்ன அப்படின்னா, லஸ்ஃபுல் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ராக்டிவான போட்லேருந்து நான் வந்துட்டு அந்த சீனரியை பார்த்தேன். இந்த போட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்துட்டு ஒரு அந்த 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 மூணை வந்து பார்த்த உடனே நான் வந்துட்டு வேகமாக வந்துட்டு என்னுடைய துடுப்பை போட்டு வேக வேகமாக வந்துட்டு நான் அந்த நேச்சர் வந்துட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டே அந்த சீனரியை வந்துட்டு ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த மூனோட ஸ்டார்ஸும் இருந்துச்சு, நட்சத்திரங்களும் அந்த நிலவும் வந்துட்டு அழகாக தெரிஞ்சுது அந்த ஒரு நைட் பகுதியில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சீன் 3 பார்க்கலாம். ஃபார் ஸோ இட் சீவ்டு வித் பர்பஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் அன்மெஷர்டு மோஷன் லைக் அ லிவிங் திங் ஸ்ட்ரோட் ஆஃப்டர் மீ வித் ட்ரெம்ப்ளிங் வேர்ட்ஸ் ஐ டர்ன்ட் வித் த சைலண்ட் வாட்டர் ஸ்டோல் மை வே பேக் டு த கர்வட் ஆஃப் த வில்லோ ட்ரீ. தேர் இஸ் மூரிங் பிளேஸ் ஐ லெஃப்ட் மை பேக் அண்ட் த மெடோஸ் homeward went in grave. இந்த 390ங்கிறது இந்த லைனோடைய பேர். அண்ட் சீரியஸ் மூட் பட் ஆஃப்டர் ஐ ஹேட் சீன் த ஸ்பெக்டக்கிள் ஃபார் மெனி டேஸ் மை பிரெயின் ஒர்க்டு வித் அ டிம் அண்ட் அன்டிட்டர்மைன்டு சென்ஸ் ஆஃப் unknown modes of being over my thoughts. There hung a darkness, call it solitude or black desertion. ஸோ உங்களே வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ ஒரு அமைதியான ஒரு பகுதியில் இரவு நேரத்தில் நிலாலாம் வந்துட்டு மேலே இருக்குது, வானத்தில் நிலா நட்சத்திரங்களும் அழகாக இருக்குது. ஒரு ஹாரிசான் பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படியே அந்த மூன் வந்துட்டு அப்போ தான் அந்த வாட்டரும் அந்த மூணும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறத வந்து பார்க்குறீங்க. தனியாக வந்துட்டு போட்டில் வந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான
திங்கை வந்து பார்க்கும்போது ஹவ் குட் யூ ஃபீல்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தனிமை, அந்த சாலிட்யூட்னஸ் வந்துட்டு என் மனசை வந்துட்டு நிறைஞ்சிருச்சு. ஸோ அந்த சீனை வந்து பார்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு அப்படியே அமைதியாயிட்டேன். அந்த 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 சாலிட்யூட்னஸ் வந்துட்டு இன்னும் எனக்குள்ளே இருக்குது. அந்த அமைதி வந்துட்டு எனக்கு ஒரு பேரின்பத்தை கொடுத்துச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா நான் போட்டை திருப்பிட்டு திரும்ப அந்த வில்லோ ட்ரீக்கே வந்து அந்த போட்டை திரும்ப டைப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமும் அந்த அட்வென்ச்சர் அந்த ப்ளஷர் வந்துட்டு எனக்கு மறக்கவே இல்லை. அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியான ஒரு டார்க்னஸ், ஒரு மோட் ஆஃப் பீயிங் வந்து கொடுத்துச்சு. ஸோ நேச்சர் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு டிலைட்ஃபுல்லாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் என்னை வந்து எப்பயுமே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டச்ஃபுல்லான ஒரு சீனோட முடிக்கிறாரு. ஸோ அடுத்த போயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த போட் சீன் வந்ததுக்கப்புறமா அந்த போட் சீன் வந்துட்டு அதுக்கப்புறமா இவருக்கு வந்துட்டு என்ன தாக்கம் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃபில் சொல்லுவார். விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த யூனிவர்ஸ் தௌ சோல் த ஆர் த எட்டர்னிட்டி ஆஃப் தாட் தட் கிவ் அஸ் டு ஃபார்ம்ஸ் அண்ட் இமேஜஸ் டு பிரீத் அண்ட் எவர் லாஸ்டிங் மோஷன் நாட் இன் வெயின் பட் டே ஆர் ஸ்டார்லைட் தஸ் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் டான் ஆஃப் சைல்ட்ஹுட் டஸ் த intertwine for me the passions that build up our human soul, not with the mean and vulgar works of man, but with the high objects, with enduring things, with life and nature, purifying thus elements of feeling and thought, and sanctifying by such discipline both pain and fear until we recognize the grandeur in the beatings of the heart. ஸோ நேச்சரோட நான் போய் வந்து க்ளோஸாக வந்துட்டு நிறைய வாட்டி அந்த சாலிட்யூட், அந்த தனிமையை வந்துட்டு நேச்சரோட சேர்ந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த நேச்சர் வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஒரு விஸ்டமையும் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் தி யூனிவர்ஸையும் வந்துட்டு தந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எவர்லாஸ்டிங் மோஷன் அப்போது அந்த மாதிரியான ஒரு நேச்சரை வந்துட்டு நான் அனுபவிக்கிறப்போ அந்த சாலிட்யூட்னஸ் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு நேச்சரோடு நான் பண்ண என்கவுண்டர்ஸ் தான் என்னுடைய சின்ன வயசில் நான் வந்துட்டு ஒரு ஒரு வைஸ் மேனாக வந்துட்டு நான் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான நேச்சர் என்கவுண்டர்னஸ் என்னோடய சோலோட இன்டர்வைன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு சின்ன வயசில் நேச்சரோட என்கவுண்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த சைல்ட்ஹுட் டேஸ் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எப்போ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நீ வந்து நேச்சரோட நீங்கள் க்ளோஸாக மூவ் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு உங்களை பியூரிஃபை பண்ணும், உங்கள் மனசை வந்துட்டு பியூரிஃபை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். எனக்கும் வந்து இந்த போட் சீன் வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அந்த தனிமையில் அவ்வளோ நல்லதாக வந்துட்டு அந்த போட்டை வந்து அந்த நிலவை வந்து பார்க்கும்போது அந்த கரையோர பகுதியில் அது வந்துட்டு எனக்கு வந்து பியூரிஃபைங்காக இருந்துச்சு, சாங்டிஃபைங்காக இருந்துச்சு. இட் இஸ் அ கிராண்டர் இன் த பீட்டிங்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு ஏ presence ஆஃப் நேச்சர் இன் த ஸ்கை அண்ட் ஆன் த எர்த், ஏ விஷன்ஸ் ஆஃப் த ஹில்ஸ் அண்ட் சோல்ஸ் ஆஃப் lonely places. Can I think a vulgar hope was yours when I employed such ministry, when through many a year haunting thus among my boyish sports on caves and trees, upon woods and hills, impressed upon all the forms and the characters of danger or desire, thus did make the surface of the universal earth with triumph and delight, with hope and fear. ஸோ இந்த நேச்சர் வந்துட்டு எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி, எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த நேச்சர் வந்துட்டு எனக்கு டிலைட்டையும் காட்டியிருக்கு, எனக்கு சக்ஸஸையும் காட்டியிருக்கு, ஹோப்பையும் கொடுத்துருக்கு, அதே மாதிரி ஃபியரையும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த நேச்சரில் வந்துட்டு நான் நிறைய விளையாட்டுகளை வந்து விளையாண்டுருக்கேன், நிறைய ஸ்போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டை வந்து திருடினது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேர்ட்ஸை போய் வந்துட்டு நைட்டு நேரத்தில் அந்த ஹில்லியான மவுண்டன்ஸில் வந்து வாண்டர் ஆகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீதா காரணம் நேச்சரே அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் வந்து வர்ஷிப் பண்ணுறாரு. நேச்சர் ஒரு பர்சனாக வந்துட்டு இது பண்ணுறாரு. இந்த நேச்சர் வந்துட்டு நீ ஸ்கையான வடிவுலையும் எனக்கு தெரிஞ்சிருக்க, ஹில்லான வடிவுலையும் வந்துட்டு நீ எனக்கு தெரிஞ்சிருக்க, அதே மாதிரி நீ வந்துட்டு என்னுடைய சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு ஹோப்பை கொடுத்துருக்க, நீ வந்து வூட்ஸ் அண்ட் ஹில்ஸில் வந்துட்டு உன்னுடைய நேச்சர்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம நேச்சர் மினிஸ்ட்ரியாக பார்க்குற ஒரு டீச்சராக பார்க்குறாரு. அடுத்த அதில் வந்துட்டு சம் பிளேபியன் காட்ஸ் வித் ஃபேட் பியாண்ட் த ப்ராமிஸ் ஆஃப் தேர் பர்த் ஹேட் டிக்னிஃபைட் அண்ட் கால் டு ரெப்ரசன்ட் த பர்சன்ஸ் ஆஃப் டிபார்ட்டட் பொட்டன்டென்ஸ். வித் வாட் எக்கோஸ் ஆன் த போட் தே ஃபெல் ironic diamonds, clubs, hearts, diamonds and spades. A congregation piteous again, cheap matter offered to his boyish wit, though sooty knaves precipitated town with scoffs and taunts like Valkyrie out of heaven. The paramount is a moon in her
eclipse, queens gleaming through the splendor last decay, and monarchs slurry at the wrongs sustained by royal visages. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்த ஸ்போர்ட்ஸு, ஸோ சின்ன வயசில் அவர் வந்து இண்டோர் கேமாக வந்து சீட்டுக்கட்டு விளையாடுவாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன வயசில் விளையாண்ட ஒரு சீட்டுக்கட்டு தான் பிளெபேயன் கார்ட்ஸ்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சீட்டுக்கட்டு, இந்த பிளெபேயன் கார்ட்ஸுங்கிறது வந்துட்டு ரேப் ஆஃப் த லாக்கில் வந்து வர கார்ட் கேம் வந்துட்டு பிளெபேயன் கார்ட்ஸும் சொல்லுவாங்க. ஸோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு அந்த பிளெபேயன் கார்ட்ஸில் நான் வந்து கிளப், ஹார்ட், டைமண்ட், ஸ்பேட்ஸ்லாம் வச்சு என்னோட சின்ன வயசில் நான் வந்து கார்ட் கேம்ஸ் விளையாண்டுருக்கேன், அது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது, ஒன் எண்ட் அட் least hath been attained, my mind hath been revived, if this genial mood desert me not, for which shall be brought down through last year the story of my life, the road lain before me, this a theme, single and determined bounds, and hence I chose it rather at this time than work of ampler and varied argument, when I employed discomfit and lost, and certain hopes are with me, that to thee this labor will be welcome, honored friend. ஸோ இப்போ வந்து கால்ரிட்ஜ் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன வயசில் நிறைய கேம்ஸ் விளையாண்டுருக்கேன், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் எக்ஸோ கேம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவரோட போயமில் வந்து கவர் பண்ணியிருக்காரு. நம்ம எக்ஸோ போட்டு விளையாடுவோம்ல, கட்டம் போட்டு எக்ஸோ, ஸோ அந்த மாதிரி இண்டோர் கேமில் நான் வந்துட்டு கார்டு விளையாண்டுருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய போயமாக நான் உனக்கு வந்து ஒரு எபிக் போயம் எழுதியிருக்கேன்னு சொல்லி கோல்ரிட்ஜ் அவனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து எபிக் போயமோட தீமாக வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னா, த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் தட் பிஹெல்ட் மீ. ஸோ அதுதான் வந்துட்டு என்னோட இதாக இருக்க போகுது. ஸோ த லேபர் வில் பி வெல்கம். ஸோ இந்த போயம் எழுதுறதுக்கு ஐ நீட் அ ஹார்ட் ஒர்க், அதை கண்டிப்பாக போட்டு உன்னை வந்து ஹானர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு போயமோட செலக்டட் லைன்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு இந்த போயமில் எதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சைல்டுஹுட்டையும் இது பண்ணியிருக்காரு, அடல்ட்ஹுட்டு, கான்கார்ட் அண்ட் டிஸ்கார்ட், ரேடியன்ஸ் அண்ட் டல்னஸை பற்றி பேசியிருப்பாரு. அந்த நேச்சர் வந்துட்டு ஃபியர்லெஸ்ஸாகவும் இருக்குது, ஃபியர்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் வந்து சாவேஜாகவும் ஃபீல் பண்ணுறேன், சிவிலைஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன், ஃபீலிங்காகவும் இருக்குது, எனக்கு தாட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி கான்ட்ராஸ்டான இமேஜஸை வந்துட்டு இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பியூட்டி அண்ட் அக்லினஸ், நேச்சர் அண்ட் கல்ச்சர், மெமரி அண்ட் ஆப்ளிவியன், எல்லாத்தையுமே வந்துட்டு தீம்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவர் வந்துட்டு பிளெஸ்ஸிங், ஹார்மோனி, நியூ, ட்ரூத், லிபர்ட்டி, ஹார்ட், வெர்ச்சியூ, ட்ரீம், இதை முக்கியமாக இதை மட்டும் தான் பேசியிருக்காரு. இமேஜினேஷன் மட்டும்தான் வந்துட்டு இந்த போயட்ரியில் முக்கியமான தீம்ஸாகவே வந்து பேசியிருக்காரு. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு இன் க்ரக்ஸ், இந்த போயம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த் வந்துட்டு இன்வோக் பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிலாசபிக்கலான போயம் வந்துட்டு நான் எபிக் போயம் வந்து நான் கோல்ரிட்ஜை அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான வந்துட்டு எனக்கு தீம் கிடைக்கல. ஸோ அதுக்கு தீம் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த டாஸ்க்கை வந்துட்டு முடிக்கிறதுக்கு இப்போ நான் கிராஸ்மியர் வந்துட்டேன், இந்த கிராஸ்மியர் வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஐ எம் ஃபீலிங் செட்டில்டு, நேச்சர் வந்துட்டு எனக்கு எல்லா பாசிபிலிட்டியான தீம்ஸையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம், கிராஸ்மியர் வந்ததுக்கப்புறமா எனக்குள்ளே வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் வருது, எனக்கு வந்து தாட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. பட் ஃப்ளோ ஆகிறப்போ நான் வந்து போயம் எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன், கால்ரிட்ஜ் அட்ரஸ் பண்ணி. பட் அந்த போயம்க்கு வந்துட்டு என்ன தீம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அப்படி சூஸ் பண்ணால் மித்தாலஜிலேருந்து எடுத்து எழுதலாமா, ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து எழுதலாமா? ஏன் அப்படின்னா கோல்ரிட்ஜுக்கு வந்துட்டு ஒரு கிராண்டான போயம் வந்துட்டு நான் எழுதி கொடுப்பேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறப்போ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எபிக் ரைட்டிங் எழுதுறதுக்கு நான் என்னோட லைஃபே வந்துட்டு எழுதலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்த போயமில் அவரோட சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், ஹில்ஸு, அதுக்கப்புறம் ரிவர் டர்வன்ட்டை வந்துட்டு பிளேமெட்டா அண்ட் மதராகவும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் சின்ன வயசில் அவர் இது பண்ணுற ஃபீலிங் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த போயட் வந்துட்டு பில்கிரிம் மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ பில்கிரிம் வந்துட்டு எப்படி ட்ராவல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவருடைய சின்ன வயசில் அவர் வந்துட்டு அவரோட ஃப்ளாஷ்பேக் மெமரிஸை வந்துட்டு ரீவைண்ட் பண்ணி ஒரு போயமை எழுதும்போது ஹீ இஸ் ஆல்சோ ஈக்குவேட்டட் டு பில்கிரிம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரிவர், லேக் எல்லாத்தையும் தன்னுடைய பிளேமெட்டாக வந்துட்டு வச்சு விளையாண்ட எல்லா ஞாபகங்களையும் வந்து திரும்ப எண்ணி பார்க்குறாரு. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் விளையாண்ட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசில் செஞ்ச அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எ கிராண்டர் இன் த பீட்டிங்ஸ் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டார். ஸோ இந்த போயம் வந்துட்டு த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்னு சொல்லி கோல்ரிட்ஜுக்கு அட்ரஸ் பண்ணி இந்த ப்ரெலூட் புக் ஒன்றை வந்து முடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு த Prelude Book 1 oda summary and analysis. I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hybro. Bye bye.